வணக்கம். ஆச்சார்யா கல்வி குழும செய்திகள். ஆச்சார்யா கல்வி நிறுவனம் சார்பில் 13ஆம் ஆண்டு மகா சம்பாலா கூட்டுத் தியானம் நடைபெற்றது. ஆச்சார்யா கல்வி நிறுவனம் சார்பில் 13ஆம் ஆண்டு மகா சம்பாலா கூட்டுத் தியானம் நடைபெற்றது. இது உலக மக்களின் ஒற்றுமை, அமைதி, செழிப்பு போன்ற மக்களின் நலனுக்காக நடத்தப்படும் ஒரு மகா கூட்டுத் தியானமாகும். இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இந்த தியானமானது ஆச்சார்யா கல்விக் குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் திரு அரவிந்தன் அவர்களின் தலைமையில் பிரமாண்டமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. ஆச்சார்யா தேங்காய் திற்று பள்ளி சிறந்த பள்ளி விருது மற்றும் சிறந்த முதல்வர் விருதை பெற்றுள்ளது. ஆச்சார்யா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்த்திட்டு பள்ளி சிறந்த பள்ளி விருது மற்றும் சிறந்த முதல்வர் விருதை பெற்றதன் மூலம் கல்வித்துறையில் ஆச்சார்யாவின் அர்ப்பணிப்பை நிரூபித்துள்ளார். மேலும் நமது திறமையான ராஜாக்களும் ராணிகளும் பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கி பல விருதுகளை வென்றுள்ளனர். 2ஆம் வகுப்பு ராணி ரோஷ்னிதா ஓவியப் போட்டியில் கலாரத்னா விருதையும், கையெழுத்துப் போட்டியில் 2ஆம் வகுப்பு ராணி அதிதி கலாரத்னா விருது, 3ஆம் வகுப்பு ராஜா நளன் குமரவேல், 7ஆம் வகுப்பு ராணி மேக்னா, 8ஆம் வகுப்பு ராணி ஸ்ருதி ஆகியோர்கள் கலாஸ்ரீ விருதையும், கட்டுரைப் போட்டியில் 4ஆம் வகுப்பு ராணி ஸ்ரீமயி பாட்ரோ கலாரத்னா விருதையும், 9ஆம் வகுப்பு ராணி தமிழ்ச்செல்வி வித்யா பூஷன் விருதையும், 6ஆம் வகுப்பு ராஜா அசாத் அம்மார் கலாரத்னா விருதையும் பெற்றுள்ளனர். ஆச்சார்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எம்.காம் முதலாம் ஆண்டு மாணவர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ரன்னர் அப் இடத்தை பிடித்து கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆச்சார்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எம்.காம் முதலாம் ஆண்டு மாணவர் கார்த்திகேயன் 42வது மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2024 முதல் 2025 வரை போட்டியில் ரன்னர் அப் இடத்தை பிடித்து ஆச்சார்யா கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டிற்கான புதுச்சேரி மாநிலத்திலேயே சிறந்த டேபிள் டென்னிஸ் வீரராக தேர்வு செய்யப்பட்டு சிறந்த வீரர் விருதை வென்றார். ஆச்சார்யா விழுப்புரம் பள்ளி மாணவர்கள் நியூ டெல்லியில் நடைபெற்ற தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று பெருமை சேர்த்துள்ளனர். ஆச்சார்யா விழுப்புரம் பள்ளி மாணவர்கள் டாக்கட்டோரா ஸ்டேடியம், நியூ டெல்லியில் நடைபெற்ற தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் 2024 போட்டியில் பங்கேற்று பெருமை சேர்த்துள்ளனர். இப்போட்டியில் 6ஆம் வகுப்பு மனைவி ராணி பிரதீக்ஷா தனிநபர் கட்டா பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். மேலும் முதலாம் வகுப்பு மாணவர் ராஜா சஷ்வந்த் தனிநபர் கட்டா பிரிவில் முதல் இடத்தை வென்றார். இவர்களின் வெற்றியின் மூலம் இருவரும் 2025ஆம் ஆண்டுக்கான மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு ஆச்சார்ய ராஜாக்கள் தேசிய யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஈரோடு ஆச்சாரிய சிஷ மந்திர் 7ஆம் வகுப்பு ராஜாக்கள் கோவாவில் நடைபெற்ற தேசிய யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி ஆச்சார்யா பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இப்போட்டியில் ராஜா வைஷ்வந்த் தங்கப் பதக்கமும், ரோஹித் வெள்ளி பதக்கமும், ராஜா யஷ்வந்த் மற்றும் ராம்தர்ஷன் வெண்கல பதக்கமும் வென்றுள்ளனர். ஆச்சார்யா எட்டிமடை பள்ளி மாணவர்கள் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் தங்கள் திறமையால் பரிசுகளை பெற்றுள்ளனர். ஆச்சார்யா வெஸ்டர்ன் காட்ஸ் எட்டிமடை பள்ளி மாணவர்கள் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் தங்கள் திறமையால் பரிசுகளை பெற்றுள்ளனர். ராணி நிதர்ஷனா சிறப்பாக பங்கேற்று முதல் இடத்தையும், ராஜா ஜெயகண்ணன் தன்னுடைய திறமையால் 2ஆம் இடத்தையும் வென்றார். தேசிய பள்ளி விளையாட்டில் ஆச்சார்யா வில்லியனூர் அணி வெற்றி பெற்றுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தின் உஜ்ஜைனில் நடைபெற்ற 68வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டி மிகுந்த உற்சாகத்துடன் நிறைவடைந்தது. இதில் மொத்தம் 18 மாநிலங்கள் பங்கேற்றன. மல்லகம்ப் விளையாட்டில் ஆச்சார்யா சிஷ மந்திர் வில்லியனூர் அணி பெண்கள் பிரிவில் 8ஆம் வகுப்பு ராணி பிருந்தா பெஹ்ரா 4வது இடமும், 11ஆம் வகுப்பு ராணி நித்யசிறி 6வது இடமும், ஆண்கள் பிரிவில் 7ஆம் வகுப்பு ராஜா யஷ்வந்த் 6வது இடமும் பிடித்துள்ளனர். மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் ஈரோடு ஆச்சார்யா பள்ளி மாணவர்கள் தங்களின் திறமையால் பாராட்டுகளையும் கவனத்தையும் பெற்றுள்ளனர். திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் ஈரோடு ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் பள்ளி மாணவர்கள் தங்களின் திறமையால் ஒட்டுமொத்த பாராட்டுகளையும் கவனத்தையும் பெற்றுள்ளனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களின் விபரம்: 5ஆம் வகுப்பு மாணவி ராணி ஹர்ஷவர்தினி. முதல் பரிசு 8ஆம் வகுப்பு மாணவர் ராஜா பத்மரோஜர். 2ஆம் பரிசு
3ஆம் வகுப்பு மாணவி ராணி யாஷிகா. 2ஆம் பரிசு 2ஆம் வகுப்பு மாணவர் ராஜா கதிரவ். 3ஆம் பரிசு 7ஆம் வகுப்பு மாணவி ராணி பிரனிகா. 3ஆம் பரிசு 5ஆம் வகுப்பு மாணவர் ராஜா ஆர்ஜித். 3ஆம் பரிசு. இவர்கள் மாநில அளவிலான போட்டியில் வெற்றியடைந்து தற்போது தேசிய அளவிலான சிலம்பம் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆச்சாரியா எட்டிமடை பள்ளியின் மாணவர் ஷாட் புட் பிரிவில் 2ஆம் இடத்தை வென்றார். ஆச்சாரியா வெஸ்டர்ன் காட்ஸ் எட்டிமடை பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவர் ராஜா வாகிஷ் கோவை சகோதயா பள்ளி விளையாட்டுப் போட்டியில் திறமையான பங்கேற்புடன் ஷாட்புட் பிரிவில் 2ஆம் இடத்தை வென்றார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் ஆலப்பாக்கம் சென்னை பள்ளியின் மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை பெற்றுள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் ஆலப்பாக்கம் சென்னை பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவர் ராஜா நவிலன் வளசரவாக்கம் சென்னையில் நடைபெற்ற சதுரங்கப் போட்டியில் சதுரங்க சாம்பியன் விருதை பெற்றார். 4ஆம் வகுப்பு மாணவி ராணி தேஷா வேளம்மல் அகாடமியில் நடைபெற்ற கிறிஸ்மஸ் ஓவியப் போட்டியில் சாம்பியன் இஸ் 24 விருதை பெற்றார். மேலும் 1ஆம் வகுப்பு மாணவர் ராஜா அஜய் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர் ராஜா யுவன் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் ஒலிம்பியாட் 2024 முதல் 2025 வரை போட்டியில் தங்களது திறமையால் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆச்சாரியா ஈரோடு பள்ளியின் மாணவர் கராத்தே பிரிவில் முதல் இடத்தை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் ஈரோடு பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவர் ராஜா சர்வேஷ் ராம்குமார் ஈரோடு சகோதயா பள்ளி போட்டியில் கராத்தே பிரிவில் தனது அபாரமான திறமையால் முதல் இடத்தை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவி பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறையில் ஆராய்ச்சி நடத்தி வெளியிட்டுள்ளார். ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு பிபிஏ மாணவி ரஞ்சனி பிரியா பாண்டிச்சேரி சுற்றுலாத் துறையில் பயணிகளின் அடிப்படை சந்தைப்படுத்தல் நுட்பங்கள் பற்றிய பார்வைகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி நடத்தி அதை வேர்ல்ட் ஜேர்னல் ஆஃப் அட்வான்ஸ் ரிசர்ச் அண்ட் ரிவ்யூஸ் இதழில் வெளியிட்டுள்ளார். ஆச்சாரியா வில்லியனூர் சிபிஎஸ்இ உயர்நிலைப் பள்ளியில் பிளஸ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆச்சாரியா வில்லியனூர் சிபிஎஸ்இ உயர்நிலைப் பள்ளியில் பிளெஸிங் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களின் அறிவியல் நற்பண்புகள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டிற்காக ஆசீர்வதிக்கப்படும் இந்த நிகழ்வில் பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம்.